உனக்கு என்னப்பா நீ பைத்தியம். கன்னியாகுமரி அதிமுக வேட்பாளர் நசரத் பசிலியான் வீட்டில் வைத்து செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது எழுதி வைத்திருந்த துண்டு பேப்பரை பார்த்து படிக்க தொடங்கிய அவர், திமுக ஆட்சியில் சுட்ட வடைகள் எல்லாம் ஊசி போச்சு என்றார். மக்கள் நலனின் சிறிதும் அக்கறையற்ற திராவிட முன்னேற்ற கழக அரசு ஊழலால் திளைத்து வருகின்றது. இதற்கான முழு பொறுப்பு ஏற்க வேண்டிய முதலமைச்சர் வேறோ ஏதோ மாநிலத்தில் நடக்கிற மாதிரி வாயை திறக்காமல் கள்ள மௌனியாக இருக்கின்றார். இன்றைக்கு விடியல் விடியல்னு அவங்க வடையா சுட்டு வடையெல்லாம் ஊசி போனது. மக்கள் வெறுத்து விட்டனர். இவர்கள் பேச்சை கண்டு மக்கள் வெறுத்து விட்டனர். பாஜகவும் அதிமுகவும் ஒரே மாதிரியான கொள்கை மற்றும் செயல்பாடுகளால் மக்களை சீரழித்து வருவதாக அவர் எழுதி வைத்திருப்பதை பார்த்து தான் ஒரு அதிமுக வேட்பாளர் என்பதை மறந்து தயக்கமே இல்லாமல் படித்தார். பாஜகவும் அதிமுகவும் ஒரே மாதிரியான செயல்பாடுகள் கொள்கையுடன் மக்களை சீரழித்து வருகின்றார்கள். பாராளுமன்றம் சென்றால் ஆங்கிலத்தையும் ஹிந்தியையும் தாய்மொழி போல பேசுவேன் என்ற நசரத் பசிலியானிடம், அப்படி என்றால் ஹிந்தி படிக்க வேண்டும் என்று சொல்கிறீர்களா என்றதும் அந்தர்பல்டி அடித்து இல்லை என்றார். நீங்க என்ன மொழியில பேசுறீங்க நான் கேட்கிறேன். பாராளுமன்றத்துல தமிழ்ல பேசுறீங்க, காரியம் சாதிக்க முடியுமா? இங்கிலீஷ்ல என்ன பேசுறாரு எனக்கு தெரியும். நான் தாய்மொழி மாதிரி பேசுவேன் ஆங்கிலத்தை, தாய்மொழி மாதிரி பேசுவேன் ஹிந்தியை. உனக்கு என்னப்பா நீ பைத்தியம். நீ என்ன வேணாலும் பேசலாம். ஹிந்தியில டெல்லியில நீங்க சாதிக்க முடியாது, திறக்க முடியாது. இதாங்க நம்ம இந்தியாவோட அமைப்பே இதுதான். அப்படி நான் சொல்ல மாட்டேன், அப்படி நான் சொல்லவே மாட்டேன். நேராக பேச ரொம்ப நல்ல கொடூரமா இருக்கு. எனக்கு படிக்க வாய்ப்பு கிடையாது என்றால் நான் 8 ஆண்டு பாம்பேல நான் பணி செய்தேன். அப்படி நான் கற்றுக்கொண்டேன்.